செய்திகள். தமிழகத்தில் நீலகிரி, திருச்சி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற நவம்பர் 27ஆம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலைக்கு ரோப்கார் திட்டப்பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் 48 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. மேலும் இவர்களுக்கு 25,000 ரொக்கத்துடன் 30 பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையும் வழங்கப்பட்டது. பக்தர்களின் அவசர கால உதவிக்காக சபரிமலையில் இலவச வைஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நைஜீரியா, பிரேசில், கினியா ஆகிய 3 நாட்களுக்கு நேற்று புறப்பட்டு சென்றார். தமிழகத்தில் இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவினை துவங்கி வைத்து 2620 பயனாளிகளுக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். காஞ்சிபுரத்தில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் காந்தி அவர்கள் 1059 பயனாளிகளுக்கு 10 கோடி ரூபாயிலான கடனுதவிகளை வழங்கினார். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பான தகவல்களை பெற 1950 என்ற கட்டணம் இல்லாத எண்ணை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாத சபரிமலை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவ தமிழ்நாட்டில் 24 மணி நேர தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் பேராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட வாரச்சந்தை கட்டடம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. வெள்ளிமலையில் 2244 பேருக்கு 7 கோடி ரூபாயிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பழனி முருகன் சுவாமி கோவில் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள வேணுகோபால சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் 3 கோடியே 12 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 21ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7236 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதேபோல் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து 6500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோவை மாநகராட்சி பகுதியில் வசிக்கும் மக்கள் எளிமையாக சொத்து வரி, தொழில் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தும் வகையில் சிறப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த 7 இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவ குழாய் தயாரிப்பு ஆலை அமைக்க 2 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அரியலூரில் 101 கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு கூட்டணி பற்றி பேச வேண்டாம் என்று தமிழ்நாடு பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகின்ற நவம்பர் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேக்கு மேலும் 2 வந்தே பாரத் ரயில்களை ஒதுக்க ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் 1000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான 53 திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரின் ஜமுஸ் மாவட்டத்தில் இருந்து 6640 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திசநாயக் அவர்களின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி கட்சியின் பெரும்பான்மைக்கு தேவையான 123 இடங்களை கைப்பற்றியுள்ளது. சென்னையிலிருந்து சபரிமலைக்கு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி 1476 குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 55,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.